நேற்று பிக் பாஸ்ல கெமி அவர்கள் திவாகர் கிட்ட நடந்துகிட்ட விதம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ஃபுல்லாவே வைரலா போயிட்டு இருக்கு. அது கெமி தான் எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வதி அந்த கூட்டுற விஷயத்துல பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க பாத்தீங்களா, நீங்க அதிகாரமா வேலை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல இப்படிதான் பண்ணிட்டு, அதாவது கூட்டிட்டு இப்படிலாம் அந்த செவத்துல இடிச்சுட்டு தான் நான் விளக்குமாரில் கூட்டுவேன். அதை நீங்க இப்படி பண்ணாதீங்க, டீலக்ஸ் ரூம் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா ஆதிரி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணுது. ஒரு பெரிய பிரச்சனையா ஹவுஸ்ல பேசிட்டு இருக்கும்போது, இங்க பாத்தீங்கன்னா இடையில நிறைய பேர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, நானுமே அந்த டீலக்ஸ் ரூமுக்கே வரல, நீங்க இருக்கீங்க, நீங்க பண்ணது எனக்கு பிடிக்கல, அதனால அங்க வரல, நான் இங்க சொல்ற வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பதான் பாத்துட்டீங்கன்னா அங்கெல்லாம் கூட்டா உட்காந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது திவாகர் சொல்றாங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கா நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால பாத்துட்டீங்கன்னா இவங்களை பாத்தீங்கன்னா நீங்க தவறாதான் நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு பாத்துட்டீங்கன்னா கெமி அவர்கள் சண்டைக்கு வந்துட்டாங்க. என்ன யார் சப்போர்ட் பண்ண, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்றுட்டு திவாகர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு நின்றுட்டு ஓவரா பாத்தீங்கன்னா சவுண்ட் அவுட் விட்டு இருந்தாங்க. அப்ப அவர் திவாகர் நார்மலா இங்க அப்படிதான் பார்த்து பேசிட்டு இருப்பாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஏன் வயித்தை பார்த்து பேசுற, கண்ணை பார்த்து பேசு, கண்ணை பார்த்து பேசு, இங்க பார்த்து பேசுற, கண்ணை பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அதே பேச ஆரம்பிச்சிட்டாங்க கெமி அவர்கள். ஸோ இதுக்கு முன்னாடி அப்படிதான் அந்த மாதிரி ஒரு சீசன்ல இந்த மாதிரி தவறா பாக்குறாங்க, அப்படி பாக்குறாங்க, அப்படி பாக்குறாங்க, இப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் வெளியேற்றிட்டு ஒரு மாதிரி அந்த மாயா கேங்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா பிரதீப் அப்படி பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திவாகர்கிட்ட அந்த ஒரு முத்திரையை குத்திடலாம், முதல் வீக்கே நம்ம கைத்தட்டல் வாங்கிடலாம், அவர் தவறா பாக்குறாரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தலான்னு கெமி அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் ஆதிரி உஷாராவி, நீ பேசுறது தப்பியா, நீ இந்த மாதிரி சொல்றது வெளியில வேற விதமா கன்வெர்ட் ஆயிரும், வேற விதமா பேச ஆரம்பிச்சிருவாங்க, நீ அந்த மாதிரி சொல்லாத அப்படிங்கிறப்பல பாத்தீங்கன்னா ஆதிரி அவர்கள் தட்டி கேட்டு கெமியை சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் அது அவங்க விட்டாங்க. அப்படி இருந்துகிட்டு எதிர்த்துக்கிட்டே வராங்க. ஸோ திவாகர் எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் கண்ணப்பாரு அவளை எதிர்த்துக்கிட்டு தள்ளிக்கிட்டே போறாப்புல இருக்கு. டக்குன்னு இவர் ஒதுங்கி போறப்ப இப்படி இப்படி ஏதாவது தள்ளிட்டாரு அப்படின்னா உடனே தள்ளிட்டாப்ல, இடிச்சிட்டாப்ல, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாருன்னு ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெமி அவர்கள் எச்சத்தனமா பேசியிருக்காங்க, எச்சத்தனமா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வெளியில பார்த்துட்டு மக்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. முதல் வாரம் நம்ம திவாகர் அவர்களுக்கு விஜய் சேதுபதி சார்பா பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா கைத்தட்டல் பாராட்டு வரப்போகுது. கெமிக்கு கண்டிப்பா பார்த்துட்டீங்கன்னா ஒரு மாதிரி திட்டு கிடைக்க போகுது, ஒரு மாதிரி வார்னிங் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா பார்த்துட்டீங்கன்னா அவங்க நார்மலா ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாம பார்த்தீங்கன்னா ஆபாசமா பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு கண்டனம் இழுத்து விடுறாங்க கெமி அவர்கள். ஸோ நீங்க மீடியால இருந்தா வந்திருக்கீங்க, அப்படி இருந்துகிட்டு ஏங்க இதெல்லாம் பெரிய விஷயமா நீங்களா வாண்டடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூர்றீங்க. அப்ப போன சீசன்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணோம், இப்படிலாம் பேசினா அப்படின்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விதமான முத்திரையை குத்திடலாம். அப்ப நம்ம ஒரு மாதிரி ஹைலைட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தவறா புரிஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நேற்று நைட்ல இருந்து அந்த நைட் தான் டெலிகாஸ்ட் அனுச்சு, அதுக்கப்புறம் இதை தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கெமி மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா அவங்களே எகிரிட்டு போயிட்டு இவரு நின்றுட்டு இருக்காரு. டக்குன்னு ஏதாவது ஒண்ணு கைப்படுது, ஏதோ ஒண்ணு பண்ணுது, விலகி போகும்போது பட்டா கூட நீ இங்க இடிச்சிட்ட தள்ளுற அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த பார்த்தாங்க. உஷாராவே ஆதிரியா அதை தடுத்துட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் பெரிய அளவுல இதாகாம அப்படியே ஆஃப் ஆனாலுமே வெளியில இப்போ ஃபுல்லா அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கெமி பண்ணது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.